தமிழ்நாட்டிலிருந்து இருந்த அந்த மருத்துவர் காமராஜ் தன்னுடைய மாற்று கருத்தை இங்க பதிவு செய்தார். நீட் என்பது எப்படிப்பட்ட அநியாயமான ஒரு தேர்வு என்பது, மாநில அரசினுடைய உரிமை எப்படி படிக்கிறது என்றையும் அவர் வந்து அதில் பதிவு செய்திருப்பார். எனவே நீட் தொடக்கத்தில் இருந்தே ஒரு ஏமாற்ற சூழ்ச்சிகரமான ஒரு நடவடிக்கை மூலமாக தான் நடைமுறைக்கு வந்திருக்கே தவிர, இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வந்தது என்பது உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிற செயலாக கருதுகிறேன். ஏனென்றால் நாடாளுமன்ற நிலைக்குழுவுடைய அறிக்கையை ஏற்ற மாடல் டென்டல் காலேஜ் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வல்லுநர் குழுவை பரிந்துரையை அரசு பரிசீலிக்க வேண்டும் சொன்னாங்க. வல்லுநர் குழுவின் அறிக்கையை பரிசீலிங்கன்னு சொன்னாங்க. நீட்ட நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லல. உச்ச நீதிமன்றம் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றிய அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதற்கு மிக முக்கியமான சாட்சி 2 உண்டு. உங்களுக்கு 2016 சங்கல்ப் தொடர்ந்த வழக்குல நீட்ட நடைமுறைப்படுத்தணும், நீங்க தான் வந்து ஜட்ஜ்மென்ட் திரும்ப பெற்றுட்டீங்களே, அப்புறம் இன்னும் ஏன் நீட்ட நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க என்று உச்சநீதிமன்றத்தை பார்த்து சங்கல் சார்பாக கேள்வி எழுக்கும் பொழுது, அன்றைக்கு இருந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் அன்னைக்கு இருந்த சிபிஎஸ்இ அவங்க தான் வந்து நீட் அன்றைக்கு நடத்திட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்து நாங்கள் நடத்துவதற்கு தயார் என்று சொன்னார்கள். சொன்னது யார்? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. சொன்னது யார்? மத்திய இடைநிலை கல்வி வாரியம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, நடத்துங்களேன்னு சொல்லிச்சு. உங்களுக்கு என்ன தடைன்னு சொன்னாங்க? இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நீட்டையே உச்சநீதிமன்றம் தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்பொழுது என்ன நடந்தது? இப்பொழுது என்ன நடந்தது? கடந்த 5 ஆண்டு காலமாக ஆண்டுக்காண்டு தேர்வர்கள், தேர்வு நடத்தும் மையம், பயிற்சி மையம், நீட்டையே உச்ச நீதிமன்றம் தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்பொழுது என்ன நடந்தது? இப்பொழுது என்ன நடந்தது? கடந்த 5 ஆண்டு காலமாக ஆண்டுக்காண்டு தேர்வர்கள், தேர்வு நடத்தும் மையம், பயிற்சி மையம், இந்த 3 பேரும் கூட்டு சேர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள். இதுதான் கடந்த காலத்தில் புகார். இந்த ஆண்டு அதே போல தேர்வு மையம், தேர்வு நடத்துற மையம், பயிற்சி மையம் 2 சேர்த்து பீகார்ல கொஸ்டின் பேப்பர்ல லீக் பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு. காசோலை முதற்கொண்டு வாங்கப்பட்டிருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய முதல்வர் தான் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார்.